தோசை சுட தெரியல நான் வாங்கினா அப்புறம் நீங்களும் எங்க கூட வாங்க கையை உடைக்கலாமா ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த மந்த்துக்கான பல க்ராசரிஸ் வந்துட்டு வாங்குறதுக்காக போகிறோம். ஸோ க்ராசரி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்துட்டு டிமார்ட் வந்து போகிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னோடய வெட்டிங் முடிஞ்சு 1 month முடிஞ்சிருச்சு. முந்தானீத்து தான் வந்துட்டு 1 month கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற சில க்ராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு தீந்து போகிற நிலமையில் இருக்குது. ஸோ அதனால் அதை ரீஸ்டாக் பண்ணலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ கிளம்பி உட்காந்துருக்கோம். நான் வந்து தலை குளிச்சிருக்கேன், தலை இன்னும் காயில். அண்ட் இன்னைக்கு ஷாப்பிங் வந்துட்டு நான் நந்தினி கூட வந்துட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது மதியானம். நாங்கள் வந்துட்டு இப்போ தான் போகிறோம். டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி நான் ஈவினிங்ஸில் வந்துட்டு போயிருக்கேன். ஈவினிங் போகிறோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. சரி, ஓகே, இந்த வாட்டி மத்தியானம் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். ஒருவேளை மத்தியானம் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த மந்த் நம்ம க்ராசரி வாங்க போகிறப்போ மத்தியானம் டைமில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். எனக்கு வந்துட்டு ரொம்ப வேர்க்குது. ஃபேன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்தா நான் என் மூஞ்சி அதுக்குள்ளே வந்துட்டு பழைய மூஞ்சாக மாறிடுச்சு. ஆக்சுவலி பழைய மூஞ்சி தான், அதாவது வேர்த்து விறுவிறுத்து அழுக்காக மாறிடுச்சின்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இப்போது ஆட்டோ போட்டு நந்தினி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்க கூட வந்துட்டு அங்கேருந்து அவங்க கூட வந்துட்டு பைக்கில் வந்து போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு அப்படியே என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றத நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளம்புவோம். ஸோ நந்தினி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம நந்தினியை போயிட்டு அவங்க வீட்டில் மீட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நம்ம டிமார்ட் போகிறோம். ஸோ ஆக்சுவலி அவங்க பைக்கில் போயிடலாம் அங்கேருந்து அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அங்கே போனதும் வந்துட்டு ஒரு பெரிய ஷாக் வந்து ஒன்று கொடுத்தாங்க. அங்கே வந்துட்டு அவங்க கூட அவங்க சிஸ்டர் அண்ட் அம்மாவும் இருந்தாங்க. ஸோ 4 பேராக இருக்குமே, ஸோ கேபில் தான் போகிறோம் அப்படின்ட்டு நான் நினச்சா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஷாக் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ நான் சர்ப்ரைஸாக உங்களை காரில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இதுலேருந்து எடுக்கிறது தான் டாஸ்க்கே. எங்கே இருக்கு? அது எடுத்துட்டேன்னா நான் ஓட்டிடுவேன். ஐயோ கைஸ், நீங்களும் எங்கள் கூட வாங்க, நான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன் ஒரேடியா. ஸோ 4 பேராக இருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு கார்லேயே போயிடலான்ட்டு அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க போல். நான் வந்துட்டு கேபில் தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்பி வந்தால் இந்த மாதிரி ஒரு ஷாக் ஒன்று கொடுத்தாங்களா. எனக்கு வந்துட்டு செம பயமாயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு நந்தினி கூட பைக்கில் கூட போனதில்லை. அவங்க ஓட்டி நான் பின்னாடி உட்காந்து அந்த மாதிரி நான் பைக்கில் போனதே இல்லை. இதில் கார் வேறு அப்படின்றதும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையாவே பயந்தேன். என்னை விட அதுக்கு மேலே அவங்க அம்மா ரொம்பவே பயந்தாங்களா. அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடுச்சு. பட் உண்மையாகவே சொல்லணும்னா நந்தினி வந்துட்டு சூப்பராக கார் ஓட்டினாங்க. ஸோ சேஃபாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு கடைக்கு கூட்டிகிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. ஸோ சேஃபாக டிமார்ட் வந்தாச்சு நம்ம. ஸோ டிமார்ட் இது என்ன பிரான்ச் அப்படின்றது எனக்கு ஞாபகமே இல்லை. வியாசார்பாடிக்கிட்ட இருந்துச்சு இது, சரியா? இந்த ஏரியா ஞாபகம் இல்லை. ஸோ ட்ராலிலாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. அண்ட் நான் வந்துட்டு வீட்லேயே லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் கொண்டு போனேன் என்ன வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னை பற்றி நல்லா தெரியும், தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வாங்குவேன். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிடுச்சா, அதனால் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் வந்து லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் வாங்கினேன். எக்ஸ்ட்ராவாக 2 திங்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். அதுவும் வந்துட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த க்ராசரி ஐட்டம் தான் 2 வாங்கினேன். மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாக்லேட்ஸ் எதுவுமே வாங்கலை. எனக்கு செம்ம டெம்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு பொருளும் எடுத்து ட்ராலியில் வச்சுட்டு நான் சைட் பை சைடு அந்த லிஸ்ட்லேருந்து என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு ஒரு ட்ராக் இருக்கும்ல, எதெல்லாம் வாங்கியிருக்கோம் எதெல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதையும் வந்துட்டு சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெய் பாட்டில் வந்துட்டு அந்த பெரிய டப்பா வந்துட்டு நான் எடுத்திருந்தேன்னா, எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் நெய்லாம் இவ்வளோ ரேட் விற்கும் அப்படின்ட்டு சத்தியமாக தெரியாது. அந்த பாட்டில் நான் கையில் வச்சுருக்கேன், அது வந்துட்டு 385 கிட்டே ஏதோ போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம ஷாக் ஆகிடுச்சு எனக்கு அதை பார்த்துட்டு. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு நெய் வந்து அத்தியாவசியமான பொருள் இந்த வீட்டில். ஏன்னா வந்துட்டு அடிக்கடி நான் இந்த ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதாவது இந்த புதினா சாதம், புலாவ் அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நெய் தேவைப்படும். அதனால் நான் பெரிய பாட்டிலாக வாங்கி வச்சுக்கிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதையும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு வந்துட்டு இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாமே வாங்கியாச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்துட்டு என்னோடய அந்த பேப்பர்லேயே நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3000க்குள்ளே தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போனேன். 20 ஐட்டம்ஸ் நான் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தேன் என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த 20 ஐட்டம்ஸில் ஒரு 4 ஐட்டம் வந்து எனக்கு அங்கே கிடைக்கல. அது போக 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா எடுத்தேன். ஓகேவா, லாஸ்ட்டாக பில் போட நிற்கும் போது தான் அந்த கிட்கேட் சங்கின்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. அதனால் அதை மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பில் வந்து போட்டாச்சு. ஸோ பில் வந்து எனக்கு 2700 சம்திங் வந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக 3000 பட்ஜெட் வச்சுருந்தேன். அதுக்குள்ளவே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் ஜாலியாக வந்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நான் வீட்டில் இருந்தே பேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிகாஸ் இங்கே நீங்கள் டிமார்ட்டில் பேக் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேக் வந்து 29 ருபீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம டிமார்ட் போயிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து வாங்கின பேக்ஸ் என்கிட்ட வீட்டில் இருந்துச்சு. ஸோ அது ஒரு 3 பேக் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 பேக்குக்கு வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. நம்மளை விட நந்தினி ஷாப்பிங் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ரொம்ப நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம காருக்கு வந்துட்டு கொண்டு போயாச்சு. ஸோ ரிட்டர்ன் போகிறப்போ பார்த்திங்கன்னா நந்தினியோட சிஸ்டரும் அவங்க அம்மாவும் தனியாக அவங்க வீட்டுக்கு ஆட்டோ எடுத்து கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் நந்தினியும் மட்டும் நந்தினி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தோம். பிகாஸ் நந்தினி வீட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வரும்போது பார்த்தேன்னா எனக்கு அதை பார்த்தோன்னே சரி வாங்கிக்கலாமே இங்கே அப்படின்ட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆல்சோ இந்த கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி மார்க்கெட் பிளேசஸில் நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறது இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும்ல. ஸோ அதனால் அங்கே வாங்கியிருந்தேன். நான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பொமோகிரானேட், ஆப்பிள், இந்த மாதிரிலாம் என்னென்னமோ வாங்கியிருந்தேன்னா. ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே மொத்தமாக என்னோடய பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 350 தான் ஆச்சு. ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு மொத்தமாகவே 3000 டிமார்ட்டுக்கு மட்டும் பட்ஜெட் வச்சு போயிருந்தோம். பட் இங்கே இந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து வாங்கி நம்மளுக்கு 3100 or 3200க்குள்ளே தான் வந்துட்டு எனக்கு பில் அமௌண்ட் ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்து ஆட்டோ போட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது, பயங்கர டயர்டாக இருக்குது. ஆட்டோவில் வரும்போதே ஒரு மாதிரி வந்துட்டு மயக்கம் வர மாதிரி, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா லஞ்சும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 12:30க்கெலாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போது வந்துட்டு மணி வந்து 6:15 ஆகுது. இன்பிட்வீனில் வந்துட்டு தண்ணி கூட நிறையா குடிக்க முடியல. நம்ம வந்துட்டு அங்கே சுற்றிட்டே இருந்தோமா, அதனால் பயங்கர டயர்டாகிடுச்சு. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே உட்கார கூடல, ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி வந்து போட்டுட்டு உட்காந்துருக்கேன் இப்போ தான். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ பொறுமையாக குடிச்சு முடிச்சுட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகணும் நான். ஆக்சுவலி நான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி இப்போ என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத காமிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு அது நான் காமிக்கிறதுக்கே வந்துட்டு டியூரேஷன் ஜாஸ்தி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் தனியாக வந்துட்டு உங்களுக்கு க்ராசரி ஷாப்பிங் ஹால் வந்துட்டு போடுறேன். ஓகேவா, எப்போவுமே இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் மேக்கப் ஹால் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோதிங் ஹால் பார்த்துருப்பீங்க, வேறு என்ன அவ்வளோதான், இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் க்ராசரி ஹால் வந்துட்டு பார்த்ததில்ல, இனிமேல் பார்ப்பீங்க. மோட்டர் ஓடிட்டு இருந்துச்சு போல் இவ்வளோ நேரம், கிர்ன்னு சவுண்ட் கேட்டுருந்துச்சு. இப்போ தான் ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு வீடு. ஸோ ஓகே, நான் வந்துட்டு இப்போது காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து நான் ஓட்ஸ் தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். புதுசாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஒரு வேளை இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ரெகுலர் பேசிஸில் நான் வந்துட்டு இதையும் வந்து எங்களோட என்ன சொல்கிறது அந்த டின்னர் மெனுவில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு நிம்மதியாக போய் என் காஃபி குடிச்சிட்டு வரேன். ஸோ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன். மூஞ்சி தான் பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் இவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வந்துட்டு நான் ஹால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்துட்டு ஒரு 20 to 30 minutes கிட்ட ஆச்சு. எனக்கு வந்துட்டு சில திங்ஸ் அதுலேருந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போது. சரி நம்ம வந்துட்டு ஹால் வீடியோக்குன்னு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு அதை எடுக்க முடியாது அப்படின்ட்டு டக்குன்னு அந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம டின்னர் சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு பச்சை பயிர் வந்து காலையில் ஊற வச்சுருந்தேன். நைட் வந்துட்டு அவங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வளருது வார்த்தை வரல வாயிலேருந்து டக்குன்னு அதை வந்து நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அப்படியே வந்து நம்ம ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் நான் வந்துட்டு இதெல்லாம் வாய்ஸ் ஓவராக கொடுக்குறதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி நான் பேசிகிட்டே வந்துட்டு பண்ணேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். சும்மாவே வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணுவேன் சமைக்கிறதுக்கு.
அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ பச்சை பயிர் வந்துட்டு காலையிலே வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நல்லா ஊறி இருந்துச்சு. அதை வந்துட்டு வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். ஸோ குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த ஊற வச்ச பச்சை பயிரை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நான் வந்து விசில் வச்சுட்டேன். ஒரு 3 or 4 விசில்ஸ் வரைக்கும் வரட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஓட்ஸ் மாவு செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்துருந்தேன். அதில் வந்துட்டு அந்த ஓட்ஸை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஊற வச்சாங்க. சரியா? ஸோ அதையும் நம்பி நானும் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போயிட்டேன். டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த ட்ரேயில் வந்து அழகாக வச்சிடலாம் ஓரமாக அப்படின்ட்டு அதில் தான் வந்துட்டு ஒரு திங்ஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு அந்த வீடியோவில் 30 மினிட்ஸ் சொன்னாங்களா, ஸோ அதே மாதிரி 30 மினிட்ஸ்க்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போயிட்டு நம்ம அரைக்கலான்னு சொல்லிட்டு போனால் அது ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி மாவு மாதிரியே ஆயிடுச்சு ஊறின அந்த டைமில். சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன். கூட வந்துட்டு டேஸ்ட்டுக்கு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் வந்துட்டு அதில் சேர்க்க சொன்னாங்க. அதையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து அரைச்சாச்சு. ஓகேவா? எல்லாத்தையும் நான் வந்துட்டு மிக்சியில் தான் வந்துட்டு போட்டு அரைச்சேன். கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் ஒன்றாவை போட்டு அரைச்சேன். நான் வந்துட்டு குவான்டிட்டி வேறு கம்மியாக போட்டுட்டேன். சரியா? அது வந்துட்டு நான் கம்மியாக போடணுன்ட்டு போடல, எனக்கு வந்துட்டு அளவு தெரியாமல் கம்மியாக பண்ணிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் தண்ணி ஊற்றி மேனேஜ் பண்ண பார்த்தேன். ஆனாலும் வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சட்னி அரைக்க வந்துட்டு போயாச்சு. பூண்டு வெங்காயம் சட்னி தான் வந்துட்டு அன்றைக்கி நான் செஞ்சேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்துட்டு இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு உளுந்து போட்டுட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி இது எல்லாமே வந்துட்டு சேர்த்து நான் வந்து கொஞ்சம் வந்து சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சாட்டே பண்ண அப்புறம் தக்காளி அண்ட் வெங்காயம் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து சாட்டே பண்ணியாச்சு. கூட வந்துட்டு கல்லுப்பு வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அது வந்துட்டு வேகிறதுக்கு. லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்திட்டு லைட்டாக வந்துட்டு சாட்டே பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஓரமாக வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறமா அதை வந்துட்டு அரைச்சிக்கலான்ட்டு. ஸோ நான் வந்துட்டு மாவரைச்சி முடிச்சாச்சு. அண்ட் சட்னிக்கு வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்துட்டு வதக்கியாச்சு. அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை அரைக்கணும். டைம் வந்துட்டு 9 o'clock ஆகுது. ஆனால் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இன்னும் வந்துட்டு வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு க்ராசரிலாம் வாங்கிட்டு வந்ததை வந்து இன்னும் வந்து நான் கிளியர் பண்ணல, அப்படியே வந்துட்டு வச்சுருக்கேன். ஏதோ வந்துட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு வேலை எதனா பண்ணிகிட்டே இருந்தேன்னா சைட் பை சைடு வந்துட்டு கிச்சனே வந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன் அண்ட் பாத்திரம் விளக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு அது கூட நான் வந்துட்டு பண்ணல. பாத்திரம் கிடக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பொருள்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஆர் டயர்டாக இருக்குது, எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இப்போவே எடுத்து வச்சாதான் உண்டு. அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால் என்ன நானே வந்துட்டு இப்போ புஷ் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு வரேன். எனக்கு ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது அதெல்லாம் கூட வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். ஆனால் வந்துட்டு என்கிட்ட இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைபாட் வந்துட்டு இல்லை. என்னோடய ட்ரைபாட் வந்துட்டு சின்னதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு புது ட்ரைபாட் வந்துட்டு ஆர்டர் போட போகிறேன். ஹோப்ஃபுல்லி அது போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் தெளிவான வ்ளாக்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த திங்ஸ் அந்த பேக்கெட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் இந்த ட்ரேயில் வச்சாச்சு. அண்டு மற்றதெல்லாம் வந்துட்டு அப்படியே இங்கே கிடக்கு. இதை வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். நம்ம வந்துட்டு பச்சை பயிர் வந்து போட்டிருந்தோம் இல்லையா குக்கரில், அதுவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அது வந்துட்டு நான் சிம்பிளாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இந்த நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல, அதுவும் வந்துட்டு ஆறிடுச்சு. ஸோ அதனால் அதையும் பிளெண்டரில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நார்மலாக அந்த கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு அதையும் வந்துட்டு தாளித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லாமே பக்காவாக ரெடியாக இருந்துச்சு. மாவு மட்டும் அவங்க வந்ததுக்கப்புறம் சுடலாம் தோசை அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் அவங்க வந்து அவங்க ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தோசை சுடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ தான் டிசாஸ்டர் ஆரம்பிக்குது நம்மளுக்கு. அவங்க வந்துட்டு தோசை ரெடி ஆகிற கேப்பில் அந்த பச்சை பயிர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தட் கொஞ்சம் வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தோசை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார சட்னி இல்லையா அது? தோசை மாவுடா. அடிப்பா சட்னி எல்லாம் வச்சுக்கிறான்னு.
நான் வந்துட்டு மாவு அரைச்சி வச்சுருந்ததை அவங்க வந்துட்டு கார சட்னி அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்க அதை கார சட்னின்னு நினச்சது கூட வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு அந்த தோசை சுத்தமாக வரவே இல்லை. பிஞ்சு போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி குழன்னு இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அது ஒரு மாவு மாதிரியே இல்லை, தோசை மாவு கன்சிஸ்டன்சிலேயே இல்லை. அதனால் சொதப்பிடுச்சு சுத்தமாக. அட்டெம்ப்ட் நம்பர் 3. ஒன்று பண்ணலாமா? இட்லி குண்டாங்கதா, இட்லியில் சுட்டுறியா? மாவே காலி. மாவு காலி இல்லக்கா, மாவு இதுமாதிரி கொத்து பரோட்டா பண்ணிட்டா. மாவு காலியாம மாவு காலினா சாப்பிட்டு காலியாக இருக்கணும். ஸோ அந்த பிஞ்ச தோசையும் வந்துட்டு அவங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா அது சுற்றுறதுக்கு ஒழுங்காக வரல. டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது செஞ்ச கைக்கு தங்க வளையல் போடணும் போல இருக்குல்ல. கையை உடைக்கலாமா? தங்க வளையா ஸோ இந்த ஓட்ஸ் தோசை செய்கிற இந்த நாள் அன்றைக்கி நான் இது எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போட்டிருந்தேன்னா அப்போது ஏகப்பட்ட பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அதில் வந்து தோசை மாவு கலக்கணும், ஒரு ரவா கலக்கணும், ஒரு அரிசி மாவு கலக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். தோசை சுட தெரில, மாவு வாங்கினா அப்புறம் நான் எவ்வளோ ருசியாக செஞ்சு கொடுத்துருப்பேன். தோசை சுட தெரியலன்னு சொல்ல போகிறேன். ஓட்ஸ் தோசை நான் என்ன பண்ணுறது, உனக்கு ஹெல்த்தியாக பண்ணி தரலான்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். மொத்தமாகவே ஒரு 4 தோசை கலக்கிற அளவுக்கு தான் அதில் மாவு வந்துச்சு. அந்த 4 தோசையும் வந்துட்டு நாசமாக போச்சு. அதனால் அவங்கள கடைக்கு போயிட்டு கொஞ்சம் நார்மல் தோசை மாவு வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை தான் அவங்க வந்துட்டு வாங்க போனாங்க. டைம் பார்த்திங்கன்னா அப்போ 10 மணி தாண்டிடுச்சு. நல்ல வேலை மாவு கிடச்சிது எங்களுக்கு அந்த டைமுக்கு. ஸோ அவங்க போயிட்டு மாவு வாங்கிட்டு வந்தோன்னும் நாங்கள் வந்துட்டு நார்மல் தோசை ஊற்றி நல்லபடியாக வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அன்றைக்கி டேவை வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அவ்வளோதான். நான் வந்துட்டு இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடுங்க மக்களே. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஏன் லைக் போட மாட்டீங்க? போட்டு விடுங்க சரியா? அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.